17 வருஷமா they had விராட் கோலி, they had AB de Villiers, they had கிறிஸ் கெயில். ஆனாலும் RCB-ல டிராஃபி வின் பண்ண முடியல. ஆனா இப்போ ரீசெண்டா இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா, இவ்வளவு கன்சிஸ்டன்ட்டா, இவ்வளவு டாமினேட்டிங்கா இருக்காங்க. அது எப்படி? ஹலோ அகைன், வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் மீ. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம RCB-யோட ரீசன்ட் சக்சஸ்க்கு மறுபடியும் ஒரு சில செட் ஆஃப் ஸ்டார் பிளேயர்ஸ் தான் ரீசனா, இல்லனா ஒரு சில பிக் ஸ்மார்ட் பிரெயின்ஸ், ஒரு லேப்டாப் அதுதான் ரீசனா அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Finishes off and Lionel Messi. Messi's hit! Oh, he's made it! ஓகே, நம்ம இந்த வீடியோவில் மெயின் கான்டெக்ட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம ஆன் ஃபீல்ட் நடக்கிற அந்த டெசிஷன்ஸ், அந்த மேட்ச் ஈவெண்ட்ஸ், ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி தான் நம்ம பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாஸ்ட்டாக குவாலிஃபயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ குவாலிஃபயர் 1ல டக்குன்னு ஒரு ரீகேப் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு டாமினேட்டிங்கான பேட்டிங் ரஜத் பட்டிலர் பேட்ல இருந்து சரியான அடி அடிச்சு எங்கேயோ ஒரு ஸ்கோர் போட்டாங்க RCB 250 மேல. அப்புறம் அதை சேஸ் பண்ண வந்தது குஜராத் டைட்டன்ஸ். அவங்களால ட்ரை பண்ணாங்க, பட் அகைன் RCB பிரில்லியன்ட் பவுலிங்னால ஒரு ஈஸி வின்னோட ஃபைனல்ஸுக்கு போனாங்க. இப்போ ஃபைனல்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா அகைன் அங்கேயுமே இது ரொம்ப பேட்டிங் பிச்சுன்னு சொல்ல முடியாது, பவுலர்ஸ் கொஞ்சம் ஃபேவரான பிச் தான். அங்க அகைன் RCB நல்ல பவுலிங் போட்டு டக்குன்னு குஜராத்தோட அந்த டாப் 3 டென் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷிங்டன் கிட்ட ஒரு ஃபைட்டிங்கான இன்னிங்ஸ். பட் அகைன் அதையும் மீறி ஒரு பிலோ பார்க் டோட்டல் தான் போட்டாங்க அப்படின்னு சொன்ன குஜராத். அதை RCB ரொம்ப ஈஸியா சேஸ் பண்ணனாலும் அவங்களோட சேஸ் மாஸ்டர் விராட் கோலி இருந்ததுனால அவர்கிட்ட இருந்து ஒரு என்ன சொல்றது அகைன் ஒரு மெச்சூர்டான இன்னிங்ஸ். அதனால RCB அதை ஆல்மோஸ்ட் ஒரு ஈஸியான வின் மாதிரி தான் பண்ணிட்டு அவங்களோட செகண்ட் ட்ராஃபி வின் பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த பிளே ஆஃப்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் நடந்த ஒரு சின்ன ரீகேப் மாதிரி. இப்போ இந்த ரீசன்ட் சக்சஸ்க்கான ரீசன் தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களோட 2024 சீசன்ல இருந்தே வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் RCBனா எல்லாருக்கும் எப்படி தெரியும், ஸ்டார் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. சும்மா வழக்கம் போல ஈஸால கப் நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முக்கியமான டைம்ல சோக் பண்ணிடுவாங்க. சோ வின்னே பண்ண மாட்டாங்க டிராஃபி அப்படின்ற மாதிரி தான் RCB சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இங்க தான் ஆண்டி ஃப்ளவர் உள்ள கூட்டிட்டு வராங்க. ஆண்டி ஃப்ளவரோட பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த தம்ப்நெயில் அப்புறம் நான் பேசுறதெல்லாம் வச்சு நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம இதுக்கு பின்னாடி இருக்க அந்த டேட்டா அனாலிசிஸ், டேட்டா ஓரியன்ட், டேட்டா ட்ரிவன் அப்படின்ற அந்த கான்டெக்ட்ல தான் இந்த கேம் பிளேவை RCB எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் பேச போறேன். இது ஆண்டி ஃப்ளவர் இங்க RCBல தான் ஸ்டார்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. அவரு 2009ல இங்கிலாண்டோட ஹெட் கோச் ஆகுறாரு. அங்க இருந்து அவரோட அந்த ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. 2010ல இங்கிலாண்டை வச்சு அவர் T20 வேர்ல்ட் கப், அதுக்கு அவர் ஃபர்ஸ்டா அப்போல்லாம் கோச்சஸ் இருக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தான் அசிஸ்டன்ட் கோச், பேட்டிங் கோச் அந்த மாதிரிலாம் அப்புறம் போக தான் வர ஆரம்பிச்சது. அங்க நீங்க ஆண்டி ஃப்ளவர் நேத்தன் லீமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா அனலிஸ்ட் அப்பாயிண்ட் பண்றாரு. அவர் கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்றாரு. அங்கிருந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டை போட்டு கொடுத்து தான் இங்கிலாந்து எப்படி சொல்றது அவங்களோட ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் டிராஃபி வின் பண்றாங்க. ஸோ அங்கிருந்தே எப்பவுமே ஆண்டி ஃப்ளவர் ஒரு ஸ்டெப் அஹெடா தான் இருப்பார். அதனால தான் எப்பவுமே ஆண்டி ஃப்ளவர் இதெல்லாம் நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. அவர் சக்சஸ்ஃபுல் கோச். திரும்ப நான் அதெல்லாம் பத்தி சொல்ல போறது இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்க டீப் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம். இப்போ ஆண்டி ஃப்ளவர் அங்க முல்டன் சுல்தான்ஸ்ல 2 கப் வின் பண்ணிருக்காரு. அவர் போன இடம்லாம் வின் பண்ணிருக்காரு. ஆல்மோஸ்ட் கல்ஃப் ஜெயின்ஸ் வச்சு ஒரு 2 கப் வின் பண்ணிருக்காரு. அதனால இதெல்லாம் எல்லாமே பின்னாடி அவர் இந்த மாதிரி டேட்டா ஓரியன்டா கேம் எடுத்துட்டு போறது தான். நீங்க டேட்டா ஓரியன்டா போனாவே உங்களுக்கு அந்த மேட்ச் சிமுலேஷன்ஸ்லாம் உங்க கண்ணு முன்னாடி நின்றுடும். இந்த மேட்ச்ல இப்படி நடந்தா இப்படி ஆகும், அப்படி நடந்தா அப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு மினிமம் ஒரு எப்படி சொல்ல 3 இல்ல 4 சினாரியோ சர்ச் வச்சிருப்பாங்க. ஏன்னா டாஸ் தோத்தா இப்படி, டாஸ் ஜெயிச்சா இப்படி அப்படின்றதுக்கே 2 சினாரியோ வந்துடும். இது இல்லாம ஒரு பிளேயர் விக்கெட் எடுத்தா, இந்த டைம்ல விக்கெட் எடுத்தா, இந்த பேசேஜ் ஆஃப் பிளேயர்ல விக்கெட் எடுத்தா அப்படின்னு ஃபுல்லா ஸ்டடி பண்ணி அதுக்கு நிறைய சிமுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்படியானா நம்ம மேட்ச்ல என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச்ல அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படின்றதுக்காக டீம் வச்சு ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இதுலதான் ஆண்டி ஃப்ளவர் என்ன கேட்டா ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. நீங்க இப்போ அப்படியே RCB கிட்ட வந்தீங்க அப்படின்னா 2024ல ஆண்டி ஃப்ளவர் அப்பாயிண்ட் பண்றாங்க. அகைன் அந்த வருஷமும் அங்க இருந்த பிளேயர்ஸ் தான் ஆண்டி ஃப்ளவர் அவரு கண்படையா எனக்கு இந்த பிளேயர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பிக் பண்ண பிளேயர்ஸ் கிடையாது. ஆல்ரெடி ஃபாஃப் டூ பிளேசஸ் கேப்டனா இருக்காங்க. கோலி கேப்டன்சி விட்டு வெளியில வந்து ஃபாஃப் டூ பிளேசஸ் 3rd இயர் கேப்டனா அங்க இருக்காரு. அது இல்லாம நிறைய பிளேயர்ஸ் அகைன் அதுவுமே ஒரு ஸ்டார்ஸ் ஃபில் பண்ண ஒரு டீம் மாதிரி தான் இருந்துச்சு. நான் இப்போ அகைன் தான் நீ ஸ்டார்ஸ் இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்ல வரையான்னு கேட்டா நான் அப்படி சொல்ல வரல. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு புரியும். பவுலிங் யூனிட் அகைன் இந்த 2016 ஃபைனல் RCB தோத்ததுக்கும் அந்த சீசன் இப்போ இருக்க அளவுக்கு பவுலிங் அவங்களுக்கு கிடையாது. அதனால தான் விராட் கோலி பேட்ல இருந்து ஒரு 973 ரன்ஸ் வந்தாலும் அவங்களால அந்த வருஷம் ஃபைனல் ஜெயிக்க முடியல. ஹைதராபாத் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த வருஷமும் நீங்க பாத்தீங்கன்னா எஸ்தயால் ஒரு நல்ல பிக்கு. அது இல்லாம அவ்வளோ பவுலிங் அவங்களுக்கு ஹேசல்வுட் இருந்தாரு. அவரும் இன்ஜுரி ப்ரோனா இருந்தார். அப்போ ஸோ அவங்களுக்கு பெருசா பேட்டிங் அளவுக்கு பவுலிங் அந்த சீசன் இல்ல. ஆனாலும் ஆண்டி ஃப்ளவர் அங்க யாரும் வின் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் மேட்சஸே பெருசா வின் பண்ணல. ஒரு 2 மேட்ச் தான் வின் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் 9 மேட்சஸ்ல 2 மேட்ச் தான் வின் பண்ணாங்க. அப்புறம் லாஸ்ட் 5 மேட்ச்ல 5மே வின் பண்ணி அந்த CSK லாஸ்ட் ஒரு விர்ச்சுவல் நாக் அவுட் மேட்ச்ல தோக்கடிச்சு அவங்க உள்ள போனாங்க. அங்கதான் ஆண்டி ஃப்ளவர்
அந்த டீமே அவரோடது இல்லைனாலும் அவரோட இம்பாக்ட் என்ன அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து லக்னோல உட்காந்துட்டு இருந்தார், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல. அங்க வந்து கம்பீரும் கூட இருந்தாரு. பட் ஸ்டில் லக்னோ ஆண்டி ஃபிளவர் வெளியில வந்தோடனே அவங்க அதுக்கப்புறம் குவாலிஃபை ஆகல. ஸோ இப்போ அங்கிருந்து அதுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து மெகா ஆக்ஷன் வருது. அங்க அவங்களோட ரீடென்ஷன்ஸ்ல இருந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ரீடென்ஷன்ஸ் வந்து யார் யார் பண்றாங்க? விராட் கோலி. அஃப்கோர்ஸ் விராட் கோலி இல்லாம ஆர்சிபியே கிடையாது. அதுக்காக ரீடைன் பண்ணல. விராட் கோலி எவ்வளவு ஒரு வேல்யூபிளான பிளேயர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் தென் ரெண்டாவது வந்து ரஜத் படிடர் ரிட்டைன் பண்ணது வந்து அகைன் ஒரு மாஸ்டர் கிளாஸ். நீங்க வந்து கேப்டனை ஃபர்ஸ்ட் உங்க டீம் கேப்டனா போட போறீங்க. அடுத்து டூப்ளசி இல்ல, விராட் கோலியும் வந்து கேப்டன்சில இப்போ இன்ட்ரெஸ்டட் இல்ல, அவர் வந்து விட்டுட்டாரு எல்லா ஃபார்மேட்லயும் அப்படின்னும் போது ஆர்சிபியை பத்தி நல்லா தெரிஞ்ச அந்த ஒரு ஈகோசிஸ்டம்ல இருந்து வந்த ஒரு பிளேயர் அந்த டீமை கேப்டன்சி பண்ணாதான் அது வந்து இன்னும் ஒரு அட்வான்டேஜா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை டீம்ல ஃபுட்பால் டீம் எடுத்துக்கோங்க, கிரிக்கெட் டீம் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுட்பால் எல்லாம் அகாடமில இருந்து அந்த பிளேயர்ஸ் சொல்லுவாங்க. வெளியில இருந்து ஒரு பிளேயரை தூக்கி நீங்க கேப்டனா போடுறதை விட அங்க இருந்தே ஒரு கேப்டன் வந்தாதான் அவங்க அந்த டீம் ஈகோசிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். இன்னும் இந்தியன் கண்டிஷன்ஸ் எல்லாமே நிறைய தெரியும். அந்த மாதிரி ரீசன்லாம் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை டீம் வந்து ஃபாரின் கேப்டன் போறது இல்லை. ஏன்னா இப்போ ஐபிஎல் நடக்குது, நிறைய டூர்லாம் வராங்க. ஃபாரினர்ஸ்க்கும் மோஸ்ட்லி இந்தியன் கண்டிஷன்ஸ் தெரியும், அது மேட்டர் கிடையாது. பட் வேற ஒரு டீம் வந்து கேப்டனை கடன் வாங்கி நீங்க இந்த டீம்ல போட்டு எத்தனை வாட்டி அந்த டீம் வின் பண்ணிருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சக்சஸ்ஃபுல்லா டீம் இருந்த டீம்ஸ் எல்லாமே கௌதம் கம்பீர் ஆகட்டும், அவர் ஸ்டார்டிங்ல இருந்து கொல்கட்டா தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து MS தோனி ஆகட்டும், ரோஹித் சர்மா ஆகட்டும், விராட் கோலியாவே ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து அந்தந்த கிளப்ல இருந்து வந்து அங்க இருந்தே ரொம்ப ஓவர் தி இயர்ஸ் ஒர்க் பண்ணதுனால அப்படின்றதுனால மட்டும்தான் அவங்களுக்கு அந்த டீம் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு செகண்ட் மாஸ்டர் கிளாஸ். நம்ம தேர்ட் வந்து யஷ் தயால் வந்து அகைன் அவருமே ஒரு சூப்பரான பவுலர். ரிங்கு சிங் கிட்ட அவர் வந்து ஜிடில இருக்கும்போது அப்படி ஒரு அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவரால் ஒரு கம்பேக் கொடுக்க முடியும். அந்த பொட்டன்ஷியல் எடுத்து வர முடிஞ்சதுக்கு மெயினான ரீசன் வந்து அகைன் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் தான். அவர் இப்போ இந்த போக்சோ கேஸ் எல்லாம் வாங்காம இருந்திருந்தாருன்னா அவர் ஒழுங்கா விளையாடி இருப்பாரு. அது ஒரு பின்னாடி அது வேற கதை இருக்கு, அது நம்ம அதுக்குள்ள போக வேணாம். பட் அகைன் இது மூணுமே வந்து நல்ல பிக் தான். இதுக்கப்புறம் ஆக்ஷன் உள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்சிபிக்கு இங்க எங்க இருந்து பிளானிங் ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஹோம் கிரவுண்ட்ல வின் பண்ணணும் அப்படின்றதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 7 மேட்ச் நீங்க விளையாட போறீங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்லாம் டாமினேட்டிங்கா இருந்ததுக்கு ரீசன், மும்பை இந்தியன்ஸ்லாம் டாமினேட்டிங்கா இருந்ததுக்கு ரீசன் வந்து அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஹோம்ஸான சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக்ல, அதே மாதிரி வான்கடே ஸ்டேடியம் மும்பைல, அங்கெல்லாம் வந்து அவங்க டாமினேட்டிங்கா இருந்தது தான். ஏன்னா நீங்க அங்க 7ல ஒரு 4 to 5 மேட்ச் ஜெயிச்சாலே இன்னும் நீங்க ஒரு ஃபியூ மேட்சஸ் ஜெயிச்சீங்கன்னா நீங்க குவாலிஃபை ஆக போறீங்க. ஸோ ஹோம்ல ஸ்ட்ரென்தன் ஆகணும். அதுக்கு ஆர்சிபி வந்து இவ்வளவு நாள் அவங்களோட பவுலிங் யூனிட் வந்து பேட்டிங் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. யுஸ்வேந்திர சாஹல் இருந்தாரு, அவருமே வந்து ரன் கொடுப்பாரு, விக்கெட்ஸ் பிரேக் த்ரூஸ்லாம் கொடுப்பாரு. பட் எக்கனாமிக்கலா போடுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுலர்ஸ்ல தான் ஆர்சிபி இன்வெஸ்ட் பண்றாங்க. புவனேஸ்வர் குமார் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்விங், பழைய புவியோட இப்போ இருக்க புவி த்ரெட்டா இருக்கிறதுக்கு ரீசன் வந்து அகைன் மேனேஜ்மெண்ட் அவர் மேல பண்ண ஒர்க் தான். அதுக்கப்புறம் ஹேசல்வுட் வந்து பேஸ், லைன் அண்ட் லென்த் அது வந்து அவர் மெயின்டைன் பண்ணிப்பாரு. அது இல்லாம ரஷிக் சலாம் ஒரு நல்ல வேல்யூ பிக். போன வருஷம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இந்த வருஷம் ஹேசல்வுட் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஃபைனல்ல கரெக்டா அகைன் ஹேசல்வுட் யாருன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அகைன் ரஷிக் சலாம் வந்து போன வருஷம் அவருக்கு அவ்வளவு சான்ஸே கிடைக்கல. பட் இந்த வருஷம் அவர் போட்ட எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லயுமே அவர் வந்து நிறைய முக்கியமான இம்பார்ட்டன்டான டைம்ல நல்ல டெலிவரிஸ் எல்லாம் போட்டு அவர் வந்து பிரேக் த்ரூ கொடுத்தாரு, இல்ல டாட் பால்ஸ் வச்சாரு அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்ப ஸ்பின்னர்ஸ் கிட்ட போறாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து பெங்களூருல நல்லா போட்டாங்கன்னா அது வந்து ஒரு போனஸ் தான். பட் அதுலயும் நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து குணால் பாண்டியா, சுயாஷ் சர்மா மேல இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த டீம்ல இருக்க எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் நம்பி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா சிஎஸ்கே மாதிரி இந்த வருஷம் இறங்கக்கூடாது. அதே மாதிரி பஞ்சாப்ல போன வருஷம் உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியும். அவங்க வந்து முக்கியமான டைம்ல வந்து அடிக்க மாட்டாங்க அப்படின்றதான் பொதுவாக. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவங்க வந்து விளையாட க்ரோ ஆக தான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வைபவ் சூரியவன்ஷி விட்டுருங்க, அவர் வந்து ஒரு தனி ரகம். அவர் வந்து எங்க இருந்து குதிச்சாருன்றது யாருக்குமே தெரியல. ஸோ அவர் வந்து நானுமே ஒரு சில டைம்ஸ் அவரை ரைட் ஆஃப் பண்ணியிருக்கேன். பட் அகைன் அவர் வந்து பெரிய நாக் ஆடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா நீங்க இந்த டீம் இருக்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. இப்போ சுயாஷ் சர்மா 2024ல கேகேஆர்ல வின் பண்ணிட்டு அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா இங்க வந்திருக்காரு. அதே மாதிரி குணால் பாண்டியா மும்பை கூட ஆல்ரெடி வின் பண்ணிருக்காரு, நிறைய டீம்ஸ் கவர் விளையாடிருக்காரு. ஹேசல்வுட் சிஎஸ்கே கூட வின் பண்ணிருக்காரு, புவி வந்து எஸ்ஆர்எச் கூட வின் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு ரீசன் கிடையாது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். அவங்களோட ரோலுக்கு இவங்க செட் ஆவாங்களா அப்படின்றத பார்த்து தான் எடுக்க போறாங்க. இப்போ அப்படியே நம்ம அதுக்கு முன்னாடி அப்படியே பேட்டிங் ஆர்டர்ல ரிவர்ஸ்ல இருந்து வந்தோம்னா இப்போ பவுலர்ஸ் பார்த்தோம். அப்படியே நம்ம வந்து இப்போ நான் குணால் பாண்டியா பத்தி பேசினதுனால அப்படியே நம்ம அவங்களோட கீப்பர் ஜிதேஷ் சர்மாக்கு போறோம். அவர் வந்து போன வருஷம் பயங்கரமான சீசன் அவருக்கு. இந்த வருஷம் பேட்ல அவர் பயங்கரமான சீசன் இல்ல. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இதை வந்து நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க. குணால் பாண்டியா பவுன்சர் போறதை வந்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க, அது ஓகே. அந்த பவுன்சர்ஸ்லாம் இன்னுமே பேட்ஸ்மேனுக்கு வந்து நைட் மேர் தான். அதை வந்து அவர் ட்ரெயின் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. அந்த பவுன்சர்ஸை பிடிக்கிறதுக்கு கீப்பரை ட்ரெயின் பண்ணணும்ல. இது வந்து கீப்பருக்கு அவங்களோட நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ் என்ன, ஸ்பின்னர்ஸ் போட்டா பால் இவ்வளவுதான் வரும், லோ அதுக்கு மேலாம் போகாது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டா ரெடியா இருப்பாங்க, எங்க வேணா குதிக்கிறதுக்கு. ஏன்னா திடீர்னு ஸ்பிங் ஆகி வைடு போயிடும், அந்த மாதிரிலாம் டைவ் அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா குணால் பாண்டியா வந்து பவுன்சர் போட போறான்றது தெரியும். ஆனா அதுக்கு உங்களோட
மசில் மெமரி அதுக்கேற்ற மாதிரி இருக்கனால நீங்க ஸ்பின்னர்ஸ் வந்து எவ்வளவு ஸ்பின்னர்ஸ் இது வரைக்கும் பவுன்சர், அதாவது தலைக்கு மேலாம் பவுன்சர் போட்டு அதை வந்து எத்தனை கீப்பர்ஸ் கேட்ச் பிடிச்சிருக்காங்க. ஸ்பின்னர்ஸும் அப்படி பண்ணது கிடையாது, கீப்பர்ஸும் அப்படி பண்ணது கிடையாது. ஸோ நீங்க குணால் பாண்டியாவை எவ்வளவு ட்ரெயின் பண்றீங்களோ அவர் போடுற பவுன்சர்ஸை கீப்பர் பிடிக்கிறது ஜிதேஷ் சர்மாவும் நீங்க ட்ரெயின் பண்ணணும். அதுவுமே ஒரு முக்கியமான விஷயம். இல்லைன்னா வந்து பின்னாடி அப்புறம் 5 வைட்ஸ் போயிட்டு ஈஸியா வந்து 2 தான் போகும் பின்னாடி பவுண்டரி ஓடி. அதனால வந்து ஜிதேஷ் சர்மாவை ட்ரெயின் பண்ணாங்க. அந்த விதத்துல அஸ் கீப்பரா இந்த வருஷம் ஜிதேஷ் சர்மா ஆர்சிபிக்கு ரொம்ப முக்கியமா இருந்திருக்காரு. இப்போ நம்ம அப்படியே டாப்ல இருந்து வந்தோம் அப்படின்னா, நீங்க அந்த வீடியோ போன வருஷமே பார்த்துருப்பீங்க. ஃபில் சால்ட் எடுத்ததுக்கான ரீசன் வந்து தினேஷ் கார்த்திக் சொல்லியிருப்பாரு. நிறைய பேர் அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, டூப்ளசி போலாமா, ரஹமனுல்லா குர்பாஸ் போலாமான்ட்டு. பட் தினேஷ் கார்த்திக் வந்து ஃபில் சால்ட் எடுக்கணும். ஏன்னா பவர் பிளேல வந்து அவர் டாட் பால்ஸ் ஆடுறது பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி, அதுக்கு அப்படியே வைஸ் வர்சா அவர் வந்து பவுண்டரிஸ் அடிக்கிற பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால விராட் கோலி அகைன் விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் வந்து எவ்வளோ ஒரு எப்படி இருந்திருக்கு அவங்க பார்ட்னர்ஷிப் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். அவர் வந்து நீங்க ஒரு நல்ல பார்ட்னர் கொடுத்துட்டீங்கன்னா கோலியால ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் ஆகட்டும், இந்த இன்னிங்ஸ் எடுத்துட்டு போகிறதாகட்டும், கோலியில அதுக்கு நம்ம வந்து சொல்லியே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவருக்கே அது வந்து தெரியும். அவர் வந்து இந்த வருஷம் கோலி போன வருஷத்துல இருந்து கம்பேர் பண்ணா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் ஆனது வந்து ஆர்சிபிக்கு இன்னும் ஒரு பெரிய பூஸ்ட். அதனால தான் இன்னும் அவங்க இந்த வருஷம் டாமினேட்டிங்கா வின் பண்ணதுக்கு ரீசனா இருந்துச்சு. இப்போ தேவதத் படிக்கல் போன வருஷம் எடுத்தாங்க. அவர் நடுவில் வந்து அந்த பெஹல்கம் அட்டாக்ஸ்க்கு அப்புறம் அந்த டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்டா மயன்க் அகர்வால்லாம் உள்ள வந்தாரு. போன வருஷம் தேவதத் படிக்கலுக்கு இந்த வருஷம் இருந்த மாதிரி இல்ல. அவரோட பேட்டிங்ல ஒர்க் பண்ணதுமே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு என்ன சொல்றது, கண்டிப்பா ஒரு அப்ரிசியேஷன் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல ஆர்சிபி நல்லா தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட், ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆட முடியும், அதுவும் வந்து நிறைய பவுண்டரிஸ் அடிக்க முடியும் அப்படின்றத வந்து எடுத்துட்டு வந்தது வந்து அகைன் மறுபடியும் மேனேஜ்மெண்ட்டுக்கு தினேஷ் கார்த்திக் பேட்டிங் கோச்சுக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்து தான் ஆகணும். நம்ம வெங்கடேஷ் ஐயர் வந்தோடனே ஓகே இது இன்னும் ஒரு தேவதத் படிக்கலோட ஒரு பூஸ்ட் தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அவங்க ஆப்ஷன்ல எடுத்தும் போது. ஏன்னா அவர் வந்து மீடியம் பேஸ் பவுலிங்கும் போடுறாரு, பேட்டிங்ல நல்லா அடிப்பான்னு சொல்லிட்டு. பட் அவ்வளவோ வந்து வெங்கடேஷ் ஐயரே ஃபேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல தான் வந்தார் இந்த வருஷம். ஸ்டார்டிங்லாம் வந்து அவங்க தேவதத் படிக்கலே அவங்களுக்கு வந்து மோர் தேன் இனஃப் அப்படின்னு நம்ம தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இது வந்து அகைன் ஒரு இவங்க 2 பேர் எடுத்ததுமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அடுத்தது ரஜத் பட்டிலர், அவரோட பேட்டிங் நான் அகைன் திரும்ப சொல்லதான் 2022 லக்னோவுக்கு அகைன்ஸ்டா அவர் வந்து ஒரு என்ன சொல்றது கிளாசிக்கல் நாக் மாதிரி ஒன்று ஆடுவார். நிறைய வந்து டெக்ஸ்ட் புக் கிரிக்கெட் ஷாட்ஸ் தான் யூஸ் பண்ணி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஆடுவார். இந்த வாட்டி ரெஸ்பான்சிபிளா இல்லையான்னு கேட்டீங்கன்னா நான் அப்படி சொல்லல. அவர் வந்து இப்போ அவர் கூட பவரும் வந்திருக்கு. அவருக்கு போட்டு யாரு போட்டாலும் அடிப்பா, ஸ்பின்னர்ஸ் போட்டா கண்டிப்பா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாபெரும் அடிலாம் அடிச்சிட்டு இருக்காரு. லாங் இன்னிங்ஸ் விளையாடுறாரு, அதாவது கம்மி பால்ஸ் பிடிச்சி பெரிய இன்னிங்ஸ் விளையாடுறாரு ரஜத் பட்டிலர். கேப்டனா வந்து அது ஒரு பெரிய பூஸ்ட் ஆர்சிபிக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் டிம் டேவிட் வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, பினிஷ் பண்ண போறாரு. அப்புறம் ஜிதேஷ் சர்மா அவரும் ஒரு பினிஷர் தான். அகைன் நான் சொன்ன மாதிரி போன வருஷம் இருந்த மாதிரி அவருக்கு இந்த வருஷம் பேட்ல இல்ல. பட் அதான் வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் இவரு ரொமாரியோ ஷெப்பர்ட் வர போறாரு. அவருமே வந்து இந்த வருஷம் அவரோட பவுலிங் ஆர்சிபிக்கு பெரிய பூஸ்டா இருந்திருக்கு. போன வருஷம் ஃபைனல்ல கூட பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் எடுப்பாரு. இந்த வருஷமும் வந்து அவர் கொடுத்தாங்க. அவர் எப்பவுமே வந்து அவர் கொடுக்குற ரன்னை பேட்டிங் அடிச்சுட்டு போயிடுவார், இல்ல பேட்டிங் அடிக்கிற ரன்னை பவுலிங்ல கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவர் வந்து கொஞ்சம் அவரோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு கண்டிப்பா எக்கனாமிக்கலா இருந்திருக்காரு இந்த சீசன். அப்புறம் மறுபடியும் குணால் பாண்டியா, அவரை வந்து இப்ப நான் அவரோட பவுலிங் பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பவுன்சர் போடுறது ஒண்ணு, அப்புறம் வந்து திடீர்னு வந்து கொஞ்சம் ரிலீஸ் பாயிண்ட் வந்து லோவா வச்சு டக்குன்னு டாட் பால் எடுப்பாரு. இப்போ பட்லர் விக்கெட் எடுத்ததுக்கு ரீசனும் அதுதான், ஸ்டம்பிங் ஆனாரு ஃபைனல்ல. அந்த மாதிரி வந்து பேட்டிங்ல ஒரு ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணிருக்காங்க. கைண்ட் ஆஃப் வந்து T20 வேர்ல்ட் கப்ல அக்சர் பட்டேல் இந்தியா யூஸ் பண்ணாங்களா அந்த மாதிரி மேல டக்குன்னு விக்கெட் வேணா டக்குன்னு போய் அங்க ஸ்டெபிலைஸ் பண்ணி கொஞ்சம் கேம் எடுத்துட்டு போறது, இல்லைன்னா உங்களுக்கு ரன் அடிக்கணும் ஃபினிஷ் பண்ணிக்கணும்னா டக்குன்னு கடைசியில வந்து ரன் அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணாங்க. இது இல்லாம அதுதான் நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே தாண்டி பின்னாடி வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆண்டி ஃப்ளவர், ஸ்டார்டிங் ஆஃப் ஆண்டி ஃப்ளவர் அகைன் அண்ட் அகைன் சொன்ன அவர் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இவருக்கு அடுத்தது தினேஷ் கார்த்திக் பேட்டிங் கோச் அண்ட் மென்டார். இந்த 2 ரோல் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ண அப்படின்றது அவசியம் கிடையாது. அவங்க வந்து பேட்டிங் கோச் கண்டிப்பா பேட்டிங் டிப்ஸ்லாம் நிறைய கொடுக்க போறாரு. மென்டார் வந்து ஓவரால் டீம் மென்டாரே வந்து நிறைய அட்வைஸ்லாம் கொடுப்பாரு, நிறைய எப்படி சொல்றது சஜஷன்ஸ்லாம் கொடுப்பாரு, உங்களுக்கு நிறைய இடத்துல மோட்டிவேட் பண்ணுவாரு. அது எல்லாமே தினேஷ் கார்த்திக் வந்து பக்காவா பண்ணியிருக்காரு. அதுக்கான ரீசன் தான் இந்த 2 டிராஃபி 2 வருஷமா அதை சிறப்பா பண்ணியிருக்காரு. மூணாவதா இப்ப நம்ம ஒரு ஆள் பத்தி பேச போறோம். அவர் தான் யாருன்னா மோ போபட். இவரையும் அகைன் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. பட் நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ நீங்க அஸ்வின் அண்ணா சேனல்ல பிரசன்னா லாரான்ற நேம்ல அதாவது பீடாக் அவர் வந்து பேசுவார். அவர் சவுத் ஆப்பிரிக்கா கூட நிறைய இயர்ஸ் ஓவர் டெக்கேட் ஒர்க் பண்ணாரு அப்படின்றது எல்லாருமே தெரியும். அதே மாதிரி மோ போபட் வந்து இங்கிலாந்து கூட ஒர்க் பண்ணவர். உங்களுக்கு டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா இங்கிலாந்து அந்த 2019 ஓடிஐ வேர்ல்ட் கப் வின் பண்ணதாகட்டும், அதே மாதிரி அதுக்கப்புறம் 2022 பட்லர் கேப்டன்சில T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணதாகட்டும், இது எல்லாத்துக்கூடயுமே வந்து இன்னமும் வந்து இங்கிலாந்து கூட அசோசியேட்டடா தான் இருக்காரு மோ போபட். இப்போ கூட 100 பால் டோர்னமெண்ட் நடக்கும்ல, அங்க வந்து லண்டன் ஸ்பிரிட் டீமுக்கு வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ரோல் என்னன்னா டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் இந்த டீம்ல. இதுக்கு முன்னாடி மைக் ஹெசான் இருந்த ரோல் இது ஆர்சிபில. அவர் தான் அங்க விதை போட்டது. ஃபேப் டூப்ளசி எடுத்துட்டு வந்து இன்னும் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்தாரு. ஒன்னே அப்புறம் அவரையும் தூக்கிட்டு அப்புறம் ஆண்டி ஃப்ளவர் எடுத்துட்டு வந்தாங்க. இன்னும் அந்த டீம் வந்து எங்கேயோ அதாவது லாக்டவுன்ல இருந்து தான் ஆர்சிபியோட அப்படியே பிரைம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு, செகண்ட் பிரைம் கூட நம்ம சொல்லலாம். அதுக்கான ரீசன் வந்து இவங்களோட இந்த 3 பேரை தாண்டி
நான் இப்போ இன்னும் சில நேம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த ஆர்சிபியை நான் சொன்ன மாதிரி டேட்டா ட்ரிவன் டீமா எடுத்துட்டு போயிருக்காங்க. அதான் நான் சொன்ன நான் ரோல்ஸோட உங்களுக்கு சொல்றேன். மோ போபட் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட், அதுக்கப்புறம் ஆண்டி ஃப்ளவர் ஹெட் கோச் ஆஃப் கோர்ஸ், அப்புறம் தினேஷ் கார்த்திக் வந்து பேட்டிங் கோச் அண்ட் மென்டார். இது இல்லாம ஓம்கார் சல்வி அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் பவுலிங் கோச் அவரு. அதே மாதிரி ரிச்சர்ட் ஹால்சால் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, இவர் வந்து ஃபீல்டிங் கோச். ஃபில் சால்ட் அப்படி பாஞ்சி கேல்செல்லாம் பிடிச்சாரு பாத்தீங்களா டோர்னமெண்டோட ஸ்டார்டிங்ல, அதுக்கெல்லாம் பின்னாடி ஒர்க் பண்ணது வந்து இவர் தான். அதே மாதிரி வந்து அனலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், இப்போ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட். இந்த வீடியோவோட மெயின் கான்டெக்ஸ்டே அதுதான். இவங்க வந்து கேமை லிட்டலா டிக்டேட் பண்ணாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இப்போ இந்த கேம்லாம் விளையாடுறீங்க, கிரிக்கெட் கேம்லாம் விளையாடுறீங்க, உங்களுக்கு தெரியும் இப்படிதான் நடக்க போகுது, நம்ம இப்படிதான் பண்ண போறோம், இப்படி பண்ண ஈஸியா வின் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான மென்டாலிட்டியில வந்து அவங்க நமக்கு ஆஸ் அ ஃபேன்ஸா பார்த்துக்குப்பா 17 வருஷம் காத்திருந்தாங்க, அதுக்கான பலன் தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இது அப்படி கிடையாது. அவங்க வரதே வந்து என்னமோ இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய டிராஃபிஸ் வின் பண்ணிட்டு இப்போ இதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்ற மாதிரி தான் அவங்க இறங்குறாங்களே. அவங்களோட அப்ரோச் அப்படிதான் இருக்கு. ஏன்னா மேட்சுக்கு முன்னாடி அவங்க போடுற இந்த ப்ரீ மேட்ச் டே பிளான்ஸ் அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அந்த சிமுலேஷன்ஸ் தான். லேப்டாப்னா ஸ்டார்டிங் ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணிப்பா. அது ரீசன் வந்து என்னன்னா அந்த பண்ற ரிசர்ச், அதுக்கப்புறம் அது கொடுக்குற அவுட்புட்ஸ் தான். டைரக்டா போய் ஏஐ கிட்ட வந்து இப்போ நாளைக்கு எனக்கு இந்த டீமோட மேட்ச் இருக்கு, நான் என்ன பண்ண அப்படின்றது கேட்கறது கிடையாது. ஏஐலாம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்க, நீங்க ஃபுட்பால் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா கூட இதுக்குன்னே வந்து ஃபிளைட்ல வந்து லேப்டாப் கைமா ஒரு 4-5 பேர் சுத்திட்டு இருப்பாங்க. இவங்கலாம் வந்து என்னன்னா அந்த இதுக்கு முன்னாடி மேட்ச் கிளிப்ஸ், இந்த இடத்துல பண்ணா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி, ஃபுட்பால்ல இங்க பாஸ் போட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிரிக்கெட்ல நான் சொன்ன மாதிரி ஆண்டி ஃப்ளவர் தான் இதுல வந்து எக்ஸ்பர்ட் அவரு. அப்போ வந்து இந்த மேட்ச் சிச்சுவேஷன்ல இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனலே எடுத்துக்கோங்களேன், சாய் சுதர்ஷனே கில் விக்கெட்டும் நீங்க எடுக்கலன்னா கதையே வேற மாதிரியா இருக்கும். 2 பேர் விக்கெட்டையும் எடுத்தா என்ன ஆகும், ஒருத்தர் விக்கெட் எடுத்தா என்ன ஆகும், இன்னொருத்தர் விக்கெட்டை இந்த ஓவர்ல எடுத்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கான ஒரு அவுட்புட்டை வந்து அவங்க முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் ரீசன் வந்து ஃப்ரெடி வைல்ட் அப்படின்னு ஒருத்தர், இவர் தான் டீம் அனலிஸ்ட் அண்ட் டேட்டா அனலிஸ்ட் லீட் அவர் தான். அதுக்கப்புறம் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஸ்கவுட்டிங்லாம் உங்களுக்கு தெரியும், மலோலன் ரங்கராஜன், இவரை பத்தி கூட நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இவர் வந்து ஸ்கவுட்டிங் அண்ட் பிளேயர் ஐடென்டிஃபிகேஷன் நிறைய பிளேயர்ஸ் இந்த இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து யஷ் தயாலுக்கு பதில் மங்கேஷ் யாதவ்னு ஒருத்தர் எடுத்துட்டு வந்தாங்க. சரியான வேல்யூ பிக் அவரு, அப்படியே பக்காரி லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். உங்களுக்கு ஆனா அவங்க 2 பேர் சர்வீஸ்மே இந்த சீசன் தேவைப்படல. பட் அகைன் அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து சொல்றேன். அதாவது அவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தே வந்து அப்படியே லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் காம்பினேஷன்ஸ் அடி வாங்காத ரேஞ்சுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து இவங்க தான் ரீசனு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து டீம் பின்னாடி, இது இல்லாம நிறைய பேர் இன்னும் இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். நம்ம ரொம்ப டீட்டெயிலா போக வேணாம். இந்த மெயினான ஆளுங்களே வந்து உங்களுக்கு வந்து போதும் அப்படின்றத நான் வந்து சொல்ல வரேன். அவங்க எந்த அளவுக்கு வந்து ஆர்சிபி இனிமே வந்து இந்த இன்ஸ்டிங் சொல்றது, ஒரு கேப்டன் போய் அங்க டெசிஷன் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து முன்னாடியே தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க இறங்கி நாம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும். ரஜத் பட்டிலர் அந்த இடத்துல வந்து பேசிக்கா இந்த இடத்துல பவுலிங் ரொட்டேஷன்ஸ் கரெக்டா இருக்கணும், ஃபீல்டிங் செட்டப்ஸ் கரெக்டா இருக்கணும், அந்த ஒரு அட்மாஸ்பியரை வந்து அவர் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தா போதும். ஈஸியா வந்து வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து ஆர்சிபியோட ரீசனா இருக்கு. இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு அதை தான் நான் திரும்ப இந்த வீடியோல சொல்ல வந்துட்டு இருந்தேன். நம்ம ஃபுல்லா வந்து அவங்களோட ஸ்டார்டிங் 12, 13 அந்த மாதிரி அதோட ஒரு பிரேக் டவுன் மாதிரி பார்த்து எந்தெந்த பிளேஸ் அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே ட்ரெண்ட்ல போச்சுன்னா நெக்ஸ்ட் இயரும் ஆர்சிபி தான் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. அவங்க வந்து கண்டிப்பா அன்ஸ்டாப்பபிளா தான் இருப்பாங்க. பட் இப்போ இந்த ட்ரெண்ட், இப்போ டேட்டா ட்ரிவன் டேட்டா ஓரியன்டா கிரிக்கெட் ஆர்சிபின்னு இல்ல, ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அப்படிதான் போயிடுச்சு அப்படின்னும் போது இந்த ட்ரெண்டை வந்து வேற ஏதாவது டீம் ஃபாலோ பண்ணி வந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் இயர் ஆர்சிபி தடுக்க முடியும். இல்லனா நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.